அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சத்யமூர்த்தி. நம்ம ஆஸ்ட்ரோமைண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் தொடர்ந்து ஏஎல்பி ஜோதிட ரகசியங்களை குறித்து பேசிட்டு வர்றோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஜோதிட உலகமே ஆவலாக எதிர்பார்க்கிற இந்த குரு பெயர்ச்சியை பற்றி நம்ம பேச போகிறோம். பொதுவாக யூடியூப்பில் இந்த ராசிக்கு அமோகமாக இருக்கும், அந்த ராசிக்கு கட்டம் சரியில்லைன்னு வர்ற பொதுவான பலன்களை பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய துல்லியமான ஏஎல்பி முறையில் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு இந்த வீடியோவில் யதார்த்தமாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆஸ்ட்ரோமைண்ட் தமிழ் நேயர்களுக்கு நல்லாவே தெரியும், நாம் பிறக்கும் போது இருந்த லக்னத்தை வைத்தோ ராசியை வைத்தோ பலன் பார்க்க மாட்டோம். காலம் நகர நகர உங்களுடைய லக்னமும் நகருது இல்லையா? இப்போ நடப்புல உங்க ஜாதகத்துல என்ன ஏஎல்பி லக்னம் ஓடுது, அது எந்த நட்சத்திர பாதத்துல இருக்குன்னு பார்ப்போம். பாரம்பரிய ஜோதிடத்துல குரு பார்க்க கோடி நன்மைன்னு பொதுவா சொல்லிடுவாங்க. ஆனா ஏஎல்பில ஒரு விதி இருக்கு. குரு பகவான் இப்ப பயிற்சியாகி வர்ற இடம் உங்க நடப்பு ஏஎல்பி லக்னத்துக்கு 1, 5, 9க்கு அதிபதியா வந்தால் இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப பொற்காலமா இருக்குங்க. நீங்க நினைச்ச காரியங்களும் சுப காரியங்களும் எல்லாம் தானாவே நடக்கும். அதே குரு உங்க ஏஎல்பி லக்னத்துக்கு விரையாதிபதியாகவோ அல்லது மறைவிட அதிபதியாகவோ வந்தா அவர் என்னதான் சுப கிரகமா இருந்தாலும் சின்ன சின்ன அலைச்சல்களையும் விரயங்களையும் கொடுத்தே தீர்வாருங்க, மாற்று கருத்து இல்லை. அடுத்ததா குரு பகவான் பயிற்சியாகி போற ராசியில எந்த நட்சத்திர காலில் உட்கார போறார் அதை பார்க்கணும். அந்த நட்சத்திர அதிபதி உங்க ஏஎல்பி லக்னநாதனுக்கு நட்பா இருக்காரான்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு பாதகாதிபதியோட உட்கார்ந்தால் கோச்சாரத்துல குரு நல்ல நிலைமையில நல்ல இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் திடீர்னு காரிய தடைகள் வந்துடும். இதனாலதான் நான் எப்பவுமே சொல்றதும் ராசியை விட உங்க ஏஎல்பி லக்னம் புள்ளி ஏஎல்பி லக்ன புள்ளியை பிரதானமாவான்னு நான் பார்ப்பேன். உங்க ஏஎல்பி லக்னநாதனுக்கும் நாதனும் நடப்பு தசா புத்தியும் பலமா இருந்தா குரு பெயர்ச்சியால வர்ற எந்த ஒரு சுமாரான பலனையும் நீங்க ஈஸியா கடந்து ஜெயிச்சிடலாங்க. சுருக்கமா சொல்லணும்னா குரு பெயர்ச்சிங்கிறது வானத்துல நடக்கிற ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் தாங்க, எனர்ஜி மாற்றம். ஆனா உங்க ஏஎல்பி லக்னம் தாங்க உங்க வாழ்க்கையோட உண்மையான வழிகாட்டி. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்க ஜாதகத்துல இப்ப என்ன ஏஎல்பி லக்னம் ஓடிட்டு இருக்கு, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு துல்லியமா தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்ம ஆஸ்ட்ரோமைண்ட் தமிழ் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உடனே தெரியப்படுத்துங்க. எண்ணிற்கு உங்க பிறந்த விவரங்களையும் அனுப்புங்க, செக் பண்ணி சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.